தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித அந்தோணியாரே, கிறிஸ்தவத்தின் தூய்மை, அலங்காரம் மற்றும் மகிமையின் லீலியே, உம்மை நான் வணங்குகிறேன். மகா புனிதரே, ஞானத்தின் கெரூபினே, தெய்வீக அன்பின் செராஃபினே, நான் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்கள் இறைவன் உங்களுக்கு தாராளமாக வழங்கிய அருளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிவதால் மன தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் எனக்கு உதவுமாறு உங்களிடம் மன்றாடுகிறேன். பரிசுத்த குழந்தை இயேசுவை உங்கள் கைகளில் ஏந்திய போது நீங்கள் உணர்ந்த அன்பின் மூலம், உங்கள் பரிந்துரையின் மூலம் நான் தேடும் உதவிகளை இப்போது அவரிடம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளின் மகிமைமிக்க பிரியமானவரே, நான் மிகவும் அவசரமாக கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எனக்கு வழங்குமாறு தாழ்மையான பயபக்தியுடன் உம்மை மன்றாடுகிறேன். உம்முடைய நன்மையையும் பரிசுத்தத்தையும் நான் தெரியப்படுத்துவேன். இதன் மூலம் உம்மை மிகவும் ஆசீர்வதித்தவரை மகிமைப்படுத்துவேன். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 33 முதல் 34 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு காட்சிகளின் மூலமாக புனித பவுஸ்தினால் வழியாக இந்த உலகத்திற்கு பல அரும் செய்திகளை வழங்கியிருக்கிறார். கத்தோலிக்க திரு அவையில் 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்திய மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் பற்றியும் ஆண்டவர் இயேசு புனித பவுஸ்தினால் அம்மாவுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அவர்களின் நாள் குறிப்பேடு 1732வது பத்தியில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது: எனக்கு போலந்து மீது ஒரு சிறப்பு அன்பு உண்டு. அவள் என் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தால் நான் அவளை வலிமையிலும் பரிசுத்தத்திலும் உயர்த்துவேன். அவளிடமிருந்து என் இறுதி வருகைக்கு உலகை தயார்படுத்தும் தீப்பொறி வெளிப்படும். திருச்சபையின் பற்றி எரியும் நெருப்பாக இருந்து சாத்தானுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் பற்றிய குறிப்பு இது. ரோமின் தலைமை பேயோட்டுபவர் சமீபத்தில் புனித 2ஆம் ஜான்பால் அவர்களின் பரிந்துரையை வேண்டிக் கொண்டிருந்ததாகவும் அது பேய்களை விரட்டுவதில் மிகவும் திறம்பட செயல்பட்டதாகவும் கருத்து வெளியிட்டார். அவர் கூறிய சாட்சியம் பின்வருமாறு: பேய்கள் ஏன் புனிதரை இவ்வளவு வெறுக்கின்றன என்று பேயோட்டுபவர் பேய்களிடம் கேட்டபோது அந்த பேய்கள் 2 பதில்களை முன்வைத்தனர். முதலாவதாக, அவர் எங்கள் திட்டங்களை நாசமாக்கினார். இது பெரும்பாலும் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியில் அவரது பங்கை குறிக்கிறது. இரண்டாவது கருத்து, அவர் எங்கள் கைகளில் இருந்து பல இளைஞர்களை திருடினார். இது சாத்தானும் அவனது கூட்டாளிகளும் இளைஞர்களை பின்தொடர எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது. இதை பின்பற்றி அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தி கொண்டு வைராக்கியம் கொண்டு புதிய பாத்திமா அன்னை கொடுத்த செய்தியை உலகத்திற்கு அறிவித்து அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டு இந்த உலகம் எழுச்சி பெற வேண்டும் என்று அவர் உலகத்திற்கு அறிவித்து திருச்சபையை தன்னெழுச்சியாக அவர் மேலோங்கச் செய்த கருத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய செய்தி என்னவென்றால், புனித மிக்கேல் அதிதூதரின் முக்கிய பணியான பிசாசுக்கு எதிரான போர் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிசாசு இன்னும் உலகில் உயிருடன் செயல்பட்டு வருகிறார் என்று புனித 2ஆம் ஜான்பால் கூறுகிறார். நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டதைப் போல கடவுளின் பணியை செய்து பிசாசின் பணிகளை முறியடிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிசாசுக்கு எதிரியாக மாறுகின்றான். உன்னுடைய காலை ஜெபத்தை முடிக்காமல் எந்த வேலையும் செய்ய ஆயத்தமாகாதே. ஏனெனில் பிசாசு உன்னுடைய காலை நேர கடவுளின் நேரத்தை கொள்ளையடிப்பதன் மூலம் உன் வாழ்வின் எல்லா நேரங்களையும் ஆளுகை செய்ய ஆயத்தமாகிறான் என்று புனித ஜான் மரிய வியானி நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே பிசாசின் தந்திர மந்திர செயல்பாடுகளுக்கு இந்த நாள் உட்படாதபடி அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்துங்கள். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் இதயத்தின் வேந்தனே, எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம்.
கலை மான்கள் நீரோடைகளுக்காக ஆர்வமாய் ஏங்கி தவிப்பதைப் போல இறைவா, உமக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை வாஞ்சையோடு தேடுகிறோம். உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசச் செய்யும். கவலைகளினால் நிறைந்த எங்கள் மனதை, எதிர்கால பயத்தினால் சோர்ந்த எங்கள் வாழ்வை, எதிர்பாரா ஏமாற்றங்கள், விபத்துக்கள், வேதனைகள், விமர்சனங்களால் கலங்கி தவிக்கும் எங்கள் உணர்வுகளை உமது கரங்களில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். திராணிக்கு மேலாக சோதனைக்கு ஆளாக நீர் எங்களை ஒருபோதும் விடமாட்டீர். சோதனைகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் பலத்தை தருகின்றீர். மேலும் இந்த உலகத்தின் கதவுகள் எங்களுக்கு அடைக்கப்பட்டாலும் நீர் உமது தெய்வீக கதவுகளை எங்களுக்காக அனிதினமும் திறந்து விடுகிறீர் என்ற நம்பிக்கையோடு முன் செல்ல அருள் தாரும். முன்னிற்கும் செங்கடல்கள் எங்களை பயமுறுத்தலாம், ஆனால் எங்களை மூழ்கடிக்க அதனால் முடியாது. நம்பிக்கை என்னும் கோலை பிடித்து கொண்டு முன் சென்றால் பாதைகள் கிடைத்திடும், தடைகள் விலகிடும். விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க எங்கள் இதயத்தின் எண்ணங்களை உம்பால் திருப்ப எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். திருமண வாழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் எம் அன்பு பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஏற்ற காலத்தில் தக்க துணையை வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, எமது பிள்ளைகளுக்காக நீர் ஏற்பாடு செய்திருக்கும் மணப்பெண்ணை, மணமகனை இன்று எங்களுக்கு காண்பிப்பீராக. தடைபட்டு கிடக்கும் திருமண காரியங்கள் விரைவாக சரி செய்யப்படுவதாக. புரிந்து கொள்ளாத தன்மைகளாலும் சந்தேகங்களினாலும் ஆணவத்தாலும் தங்கள் திருமண வாழ்வை நரகமாக்கி கொண்டு கடவுள் இணைத்த திருமண பந்தத்தை அவசரத்தினால், ஆவேசத்தினால் விலகியிருக்கும் கணவன் மனைவி பந்தம் சரி செய்யப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். சாத்தானின் இறுதிகால யுத்தம் குடும்பங்களை நோக்கியதாக இருக்கும் என்று புனித பாத்திமா அன்னையின் காட்சியின் வழியாக எச்சரித்த ஆண்டவரே, இன்று திருமணம் என்னும் திருவருட்சாதனத்திற்கு எதிராக செய்யப்படும் அனைத்து தீமைகளிலிருந்தும், சாத்தானின் சகல செயல்பாடுகளிலிருந்தும் எங்கள் குடும்பங்களை தற்பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் என்றென்றும் ஆண்டவர் பொழிவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பதுவை புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.